தியோக்ளீசியன் என்ற மன்னன் ஆட்சி புரிந்தான். தியோக்ளீசியன். யாரெல்லாம் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களை சிறைப்படுத்த வேண்டும். சிலரை விலங்குகளுக்கு உணவாக்க வேண்டும். சிலரை எரியும் நெருப்பில் தூக்கி போட வேண்டும். சிலரை கொதிக்கும் எண்ணெயில் அவர்களை எடுத்து வீச வேண்டும். சிலரை அணு அணுவாக கொள்ள வேண்டும். இதுதான் அந்த மன்னன் கொடுத்த கட்டளை, தியோக்ளீசியன். அந்த நாளில ஒரு வாலிப பையன் நமது புனிதை லூசியாவை விரும்புகிறான். அப்ப அந்த புனித லூசியா சொல்றாங்க, அந்த வாலிப பையனை பார்த்து சொல்றாங்க, பாருப்பா, நீங்க என்ன திருமணம் செய்து கொள்ளணும்னு ஆசைப்படுறீங்க. உங்களுக்கு முன்பாகவே என்னுடைய கற்பை, என்னுடைய வாழ்க்கையை நான் கடவுளுக்கு அர்ப்பணிச்சிட்டேன். எனவே நீ போய் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொள் என்று சொன்ன உடனே அந்த வாலிப பையனால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவன் போய் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, தியோக்ளீசியன் அரசவையிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற உயர் அதிகாரி கிட்ட போய் சொல்றான், ஏதோ இந்த லூசியா என்ற பெண் கிறிஸ்துவ பெண், கத்தோலிக்க பெண், எனவே இந்த பெண்ணை உடனடியா நாம சிறைப்படுத்தணும், இவளை கொலை செய்யணும் என்று போய் சொல்றான். எல்லாரும் வந்து அந்த பெண்ணை அழைச்சிட்டு போறாங்க, வற்புறுத்துறாங்க, இயேசுவை மறுதலிச்சிரு என்று சொல்றாங்க. நல்ல கவனிங்க மக்களே, இங்கதான் நாம இருக்கிற நம்முடைய சாட்சி வாழ்வு குருத்துவம், என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். வற்புறுத்துறாங்க, மறுதலிக்குன்னு சொல்றாங்க. ஆனால் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எல்லோரும் எழுந்து நிற்போம். இந்த கடைசி வாரத்தில் இரண்டாவது சனிக்கிழமை தேவ தாயின் அருள் வேண்டி வந்துள்ளோம். குருவானவர்கள் இயேசுவின் மறு உருவாக மாறி தெய்வீக சொற்களை, தெய்வீக வசனத்தை நமக்கு அளிக்கும் பொழுது நாம் சுகம் பெற வேண்டும். 2026 ஆண்டு நல்ல ஆண்டாக கிடைக்க வேண்டும். இந்த தேவாலயம் கட்டி முடிக்க வேண்டும் என்று எல்லோரும் எழுந்து நின்று வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வந்து எங்களை தொட்டு ஆசிர்வதிக்க வேண்டும் என்று பக்தியோடு பாடல் பாடி நாம் ஜெபத்திற்குள்ளாக செல்வோம். கண்களை மூடி கரங்களை கூப்பி ஆடுவாய். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பாடுவோம். உற்சாகத்தோடு நன்றி இயேசுவே, நன்றி மாதாவே, இந்த வருடம் முழுவதும் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி. தெய்வீக வசனம் எங்களை தொட வேண்டும். இறங்கி வாரும். வெட்கப்படாமல் கரங்களை தட்டுவோம். உயிருள்ள தேவன் ஆவியானவர் நம்ம மத்தியில் பிரசன்னமாயிருந்து கொண்டிருக்கிறார். வானம் திறந்து
பின்புற போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து பின்புற போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் கரம் தட்டி அப்படியே இங்கு நடக்க வேண்டுமாக. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்க வேண்டுமாக உணர்ந்து. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். மறுபடியும் பிறக்க வேண்டும். இயேசுவே, நாதாவே, மறுரூபமாக ஒவ்வொரு குடும்பமும் மாற வேண்டும். பாவன் அத்தரே இதலே ஆசீர்வதிச்சது. மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். மறுரூபமாக மாற வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு மீண்டுமாக உணர்ந்து. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. மீண்டுமாக யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லம் தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். கரம் வைத்து சொல்லுவோம் மக்களே. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஒரு 5 நிமிடம் உட்காருங்க. அதை தொடர்ந்து நாம ஜெபத்துக்குள்ளாக போறோம். அங்கங்கே நடமாடுறவங்கலாம் உட்காருங்க. பின்னாடி வந்து உட்காருங்க. இந்த இடம் இறைவன் வாழுகின்ற புனித பூமி என்பது நம் அனைவருக்கும் தெரியும். அன்பு மக்களே, இன்று நாம் சிந்திக்க இருப்பது நாம் அனைவரும் இறைவன் வாழும் ஆலயம். நாம் அனைவரும் இறைவன் வாழும் ஆலயம். அதான் இன்னைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். இறைவன் வாழும் ஆலயங்களாக நாம் இருக்கின்றோம். அதற்கு பெரிய உதாரணம், முன் உதாரணம் இன்றும் நம் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் நமது அன்பு அன்னை லூர்து தாய். கரந்தட்டி அன்னைக்கு ஒரு கரந்தட்டு கொடுப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. உண்மையுள்ள இறைவனை தாங்குகின்ற முதன்மை பேழையாக நம் அன்பு அன்னை இருக்கிறாங்க. நாம் எல்லாருமே அவருடைய பிள்ளைகள். சாமியருங்க, கன்னியர்கள், இறை மக்கள், நாம் எல்லாமே அவருடைய பிள்ளைகள்.
அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் ஆலயங்களால் தானே வாழணும். இறைவன் வாழுகின்ற ஆலயங்களாக தான் நம்ம வாழணும். இன்றைக்கு நாம் நினைவு கூறுகின்ற புனித லூசியா, தமிழில் பிரகாசி அம்மாள் என்று அழைப்பாங்க. லூசியா. ஒரு ஷார்ட்டாக இவங்களை பற்றி நான் சொல்கிறேன். நம்ம வாழ்க்கையை சற்று அசை போட்டு பார்ப்போம். புனித லூசியா 304ஆம் ஆண்டு இந்த உலகிலே பிறந்தவங்க. சிராக்கியூஸ், இத்தாலி பக்கத்தில் சிராக்கியூஸ் என்ற ஊரில் பிறந்தவங்க. இவங்களுடைய காலத்தில் தான் ரோமை நகர் தலைமையிடமாக கொண்டு ஏராளமான கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டார்கள், மறைசாட்சியாக சாகடிக்கப்பட்டாங்க. அந்த மரணம் என்பது பல ரூபத்தில் அவங்களுக்கு வந்தது. அந்த நாளிலே ஆட்சி புரிந்தவன் தியோக்ளீசியன் என்ற மன்னன் ஆட்சி புரிந்தான். தியோக்ளீசியன் யாரெல்லாம் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களை சிறைப்படுத்த வேண்டும். சிலரை விலங்குகளுக்கு உணவாக்க வேண்டும், சிலரை எரியும் நெருப்பில் தூக்கி போட வேண்டும், சிலரை கொதிக்கும் எண்ணெயில் அவர்களை எடுத்து வீச வேண்டும், சிலரை அணுவாக கொள்ள வேண்டும். இதுதான் அந்த மன்னன் கொடுத்த கட்டளை, தியோக்ளீசியன். அந்த நாளில ஒரு வாலிப பையன் நமது புனித லூசியாவை விரும்புகிறான். அப்ப அந்த புனித லூசியா சொல்றாங்க, அந்த வாலிப பையனை பார்த்து சொல்றாங்க, பாருப்பா, நீங்க என்ன திருமணம் செய்து கொள்ளணும்னு ஆசைப்படுறீங்க. உங்களுக்கு முன்பாகவே என்னுடைய கற்பை, என்னுடைய வாழ்க்கையை நான் கடவுளுக்கு அர்ப்பணிச்சிட்டேன். எனவே நீ போய் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொள் என்று சொன்ன உடனே அந்த வாலிப பையனால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவன் போய் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, தியோக்ளசியின் அரசவையில பணியாற்றி கொண்டிருக்கின்ற உயர் அதிகாரி கிட்ட போய் சொல்றான், ஏதோ இந்த லூசியா என்ற பெண் கிறிஸ்துவ பெண், கத்தோலிக்க பெண், எனவே இந்த பெண்ணை உடனடியா நாம சிறைப்படுத்தணும், இவளை கொலை செய்யணும் என்று போய் சொல்றான். எல்லாரும் வந்து அந்த பெண்ணை அழைச்சிட்டு போறாங்க, வற்புறுத்துறாங்க, இயேசுவை மறுதலிச்சிரு என்று சொல்றாங்க. நல்ல கவனிங்க மக்களே, இங்கதான் நாம இருக்கிற நம்முடைய சாட்சி வாழ்வு குருத்துவம், என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். வற்புறுத்துறாங்க, மறுதலிக்குன்னு சொல்றாங்க. ஆனால் அதற்கு நமது புனித லூசியா சொல்றாங்க, என் உயிருள்ள ஆண்டவரை நான் ஒரு பொழுதும் மறுதலிக்க மாட்டேன். அப்ப கரந்தட்டியவர் நன்றி சொல்வான். உயிருள்ள என் தேவனை நான் ஒரு பொழுதும் மறுதலிக்க மாட்டேன். இன்னைக்கு நமக்கு சவால் காத்துட்டு இருக்கு. குறிப்பா வந்து பெங்களூர்ல இருக்கிற பெங்களூர் மக்களுக்கு சவால் ஆல்ரெடி நெருங்கி வந்துருச்சு. அடுத்து தமிழகத்துக்கு அது நெருங்கி வந்துட்டு இருக்குது. திருப்பரங்குன்று இது முதல் உதாரணம். எல்லாத்துக்கும் நெருங்கி வந்துட்டு இருக்குது சவால். அப்ப கோபப்பட்ட அந்த அதிகாரி என்ன செய்யறான் தெரியுங்களா, நமது புனித லூசியாவை அப்படியே கை காலெல்லாம் கட்டி அப்படியே நிறுத்த வச்சுட்டு சுத்தியும் வந்து விறகு கட்டைகளால் அடிக்கிட்டு நெருப்பு போட்டு விடுறான். அந்த நெருப்பு அப்படியே பத்திக்கிட்டு எரிஞ்சிட்டு இருக்குது. அந்த நேரத்துல நமது புனிதை, நம் ஆண்டவர் மூவரு தெய்வத்தை கரந்தட்டி அப்படியே வாயை விட்டு பாடி ஜெபிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த நெருப்புக்கு மத்தியில அந்த நெருப்பு அவர்களை ஒன்றும் செய்யவில்லை. ஏனென்றால் நமது புனிதை லூசியா ஆண்டவருக்கு அர்ப்பணித்தவராக இருந்தாங்க. ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு கோவிலாக இருந்தாங்க, ஆலயமாக இருந்தாங்க. அதனால நெருப்பு அவங்களை ஒன்றும் செய்யல. எசாயா புத்தகத்தில் 43வது அதிகாரத்தை நம்ம வாசித்தோம்னா, நீ நெருப்புக்கு நடுவே நடந்து போனாலும் சரி, ஆறுகளை கடந்து போனாலும் சரி, அது உன்னை ஒன்றும் செய்யாது என்று வசனம், வேத வசனம் சொல்லுகின்றது. அது போல நமது புனிதை லூசியாவுக்கு நெருப்பு போடுறாங்க, ஆனா அந்த நெருப்பும் ஒன்றும் செய்யல. கடைசியாக
அந்த அலுவலன் என்ன செய்யறான்? பயங்கரமான கோபம், 2 கூர்மையான ஈட்டியை எடுத்துட்டு வந்து, பாருங்க கொடூரத்தை பாருங்க, ஈட்டியை எடுத்துட்டு வந்து நமது புனித லூசியானுடைய தொண்டையில அப்படியே குத்துறான். 2 ஈட்டியை அப்படியே குத்துறான். ரத்தம் வழிகின்றது, முகம் பிரகாசிக்கின்றது. ஆண்டவரே, உமது சன்னிதானத்திற்கு நான் வர ஆவலாயிருக்கிறேன் என்று சொல்லி மலர்ந்த முகத்தோடு, பிரகாசிக்கின்ற முகத்தோடு உயிர் விடுகின்றார் நமது புனிதை. அந்த புனிதை 304ஆம் ஆண்டிலே பிறந்து, உயர்ந்த குலத்துல பெரிய ராஜாக்கள் குடும்பத்துல பிறந்து, தனக்கு கிடைத்த சொத்துக்களை எல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்துட்டு ஆண்டவருக்காகவே நான் வாழ்ந்தேன் என்று சொல்லி வாழ்ந்தவர். 1204ஆம் ஆண்டுக்கு மேல நமது புனிதனுடைய பக்தி முயற்சியானது புனிதையை பற்றி அகில உலகம் முழுசும் பரவியது, எல்லா இடங்களிலும் பரவியது. பல இடங்களிலே புனித லூசியாவுக்கு ஆலயங்களை எழுப்பினாங்க, வழிபாடுகள் நடத்தினாங்க, பக்தி முயற்சிகள் பரப்புனாங்க. இன்றும் நமது புனிதை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமான அன்பு மக்களே, இதுதான் ஒரு ஆலயம், இறைவன் வாழுகின்ற ஆலயம். இன்னைக்கு லூசியா வாழ்ந்தாங்க, நம்மளால் வாழ முடியாதா? ஒரு கேள்வி கேட்டு பார்க்கணும் மக்களே. நம்ம அங்கிருந்து வந்திருக்கிறோம், பல மைல் தூரம் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். வந்துட்டு நம்ம வெறுமையா போக கூடாது. ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்று ஆண்டவரோடு நான் இணைந்து வாழ்வேன். பவுலடியார் சொல்றாரு பாருங்க, பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுவாரு, வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு கிறிஸ்துவே வாழ்கின்றார். பாருங்க என்ன ஒரு உயிருள்ள வார்த்தை பாருங்க. வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு கிறிஸ்துவே வாழ்கின்றார். என் ஒப்பற்ற செல்வமாகிய இயேசு கிறிஸ்துவை பொருட்டு நான் எல்லாவற்றையும் குப்பையாக நான் கருதுகிறேன். ஆகவே அவர் ஒரு ஆலயமாக வாழ்ந்தார். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் ஒரு ஆலயமாக வாழ்ந்தார். எல்லா புனிதர்களும் ஆலயங்களாக வாழ்ந்தார்கள், இறைவனை சுமக்கின்ற வேளைகளாக வாழ்ந்தார்கள். ஆகவே அன்பு மக்களே, நாம் ஏன் வாழக்கூடாது? நம்மளால முடியும். பெரிய கம்பசூத்திரம் இல்லை, இதெல்லாம் எப்படி ஃபாதர் முடியும்? நம்ம எப்படி அப்படி இந்த புனிதையை போல அன்னை மரியாதை போல வாழ முடியுமா? முடியும் மக்களே, முடியும். ஆனா நம்ம அதை கண்டுக்கிறது இல்லை. ஆகவே இன்று நினைவு கூறுகின்ற புனித லூசியா வழியாக இன்னைக்கு முக்கியமா இந்த கருத்துக்காக ஜெபிக்கீங்க. இந்த புனிதை கண்களுக்கு பாதுகாவலி. கண் பிரச்சனை இருக்குது, கண்புற மற்ற பிரச்சனைகள் இருக்குதுன்னா இந்த நம்ம புனிதை கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எல்லாரும் எழுந்து நின்று மீண்டும் வானம் திறந்து வெண்புறா போல அந்த பாடலை பாடி நல்ல உற்சாகத்தோடு குடும்பங்களை எல்லாம் சமர்ப்பித்து நாம் எல்லாருமே ஒரு புனித ஆலயமாக வாழணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நாம பயணத்தை தொடருவோம். பாட்டு கரம் தட்டி எல்லா கரம் தட்டணும் மக்களை, எல்லாருடைய கரங்களும் தட்டப்பட வேண்டும். பின்னாடி இருக்கிறவங்க கரங்களை நல்ல தட்டி நல்ல ஜெபிங்க மக்களை, நல்ல தட்டுங்க. கரங்களை தட்ட தட்ட நம்முடைய உடலில் இருக்கின்ற தேவையில்லாத காரியங்கள் வெளியேறுகின்றது. ஆமென். ஆண்டவருடைய அபிஷேகம் உள்ளே இறங்குகின்றது. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். மீண்டுமாக உணர்ந்து வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கிறது. யோர்தான் அனுபவம் அப்படியே இங்கு நடக்கணுமே. மீண்டுமாக யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே தாழ்மாண்டவரே இங்கு கண்களை மூடி மீண்டுமாக யோர்தான்
நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து புறா போல இறங்கில் வர வேண்டும், தெய்வ வல்லமை தர வேண்டும், தெய்வ வல்லமை தர வேண்டும். வரங்கள் கனிகள் வெளியானமே தெய்வமே, புதிய ஆண்டை தெய்வமே, வரங்கள் கனிகளோடு எங்களுக்கு கொடுக்கணுமே. நன்றி செலுத்துகின்றோம். நன்றி இயேசுவே. இயேசுவே வரங்கள் கனிகள் பொழியணுமே, வல்லமையோடு வாழணுமே. வரங்கள் கனிகள் பொழியணுமே, வல்லமையோடு மீண்டுமாக உணர்ந்து உள்ளத்தினால் வரங்கள் கனிகள் பொழியணுமே, வல்லமையோடு வாழணுமே. யோர்தான் நதிக்கரை வல்லமை உணர்ந்த மக்களை அப்படியே இங்கு யோர்தான் அனுபவத்தை தாரும் ஆண்டவரே. யோர்தான் நதிக்கரை யோர்தான் ஆற்றினுடைய அனுபவம் எடுக்க வேண்டும் ஆண்டவரே. அப்படியே நகமாடு என்ற ஒரு ஆலயங்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. யோர்தான் நதிக்கரை எங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளும் சாமி. அப்படியே இங்கு நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் உற்சாகத்தோடு யோர்தான் அனுபவம், யோர்தான் அனுபவம் ஆண்டவரே. எல்லா கரங்களை வீழ்த்து பிடித்து, எல்லா கரங்களை வீழ்த்து மக்களே. நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. எல்லா கரங்களை உயர்த்தி பிடித்து எல்லாருடைய கரங்களும் உயர்த்துங்க. மோசே ஜெபித்தது போல கரங்களை வைத்து நாமும் எல்லாம் ஜெபிப்போம். குடும்பங்களை மட்டும் நினைங்க. குடும்பத்தில் இருக்கிற உங்க கணவர், உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற தனிப்பட்ட பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், நோய் நொடிகள், குழப்பங்கள், பிரச்சனைகள், வரது நல்ல திருமணம் நடைபெறலை என்ற ஒரு சூழ்நிலை, இன்னும் பல்வேறு காரியங்கள் எல்லாம் ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. எல்லாம் ஒப்பு கொடுத்து இயேசுவே என்று எல்லாரும் நாவை திறந்து இயேசுவே என்று சொல்லி கூப்பிடுங்க. இயேசுவே மக்கள், இயேசுவே ஆராதனை, இயேசுவே ஆராதனை. நன்றி இயேசுவே. கரத்தை விரித்து கொண்டே நம்ம குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. இன்று நினைவு கூறுகின்ற புனித லூசியா, என் உயிருள்ள தெய்வத்தை நான் ஒருபொழுதும் நான் மறுதலிக்க மாட்டேன். என் உயிருள்ள தெய்வத்துக்காக நான் என் உயிரையும் நான் கொடுப்பேன் என்று புனித வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமது புனிதையை போல ஆண்டவரே, என் குடும்பத்தை ஆசீர்வதியும் சாமி, என் கணவரை ஆசீர்வதியும் சாமி, என் மனைவியை ஆசீர்வதியும் சாமி, என் பிள்ளைகளை ஆசீர்வதியும் சாமி, என் குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு சில காரியங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா என்று எல்லா கரங்களை விரித்து கொண்டேன்.
உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த திருப்பாடல் 119 சொல்லுகின்றது, ஆண்டவரே உமது பெயர்தான் எங்களுக்கு மீட்பு, உமது பெயர்தான் எங்களுக்கு வெற்றி என்று திருப்பாடல் சொல்வது போல நாம் அப்படியே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து இயேசுவே இயேசுவே என்று சொல்லி கூப்பிடுங்க. நன்றி நன்றி இயேசு 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 இயேசு. Praise the Lord. Hallelujah, 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 hallelujah. நன்றி 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 இயேசு 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 இயேசு. தொடர்ந்து 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 அபிஷேகத்தோடு அபிஷேகத்துக்குள்ளாக நுழைஞ்சு இயேசுவே சக்கேயை நீ சந்தித்தீரே தெய்வமே, ஆபிரகாமை சந்தித்தீரே, வாக்குத்தத்தம் கொடுத்த தெய்வமே, எங்களுக்கு அதே வாக்குத்தத்தத்தை தாருமப்பா. அபிஷேகம் என்னும் ஒளியால் எங்களை நிரப்பம் அப்பா. என் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் ஓயிட்டும் அப்பா, என் குடும்பத்தில் இருக்கின்ற கடன் தொல்லைகள் ஓயிட்டும் அப்பா, கடனாக பெற்ற பணம் திரும்பி தரட்டும் அப்பா. நன்றி 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 நன்றி. ஹalleluya ஹalleluya இயேசுவே ஹalleluya. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கரம் வைத்தையும் பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹalleluya Hallelujah. ஹalleluya. Hallelujah. இந்த ஆலயத்தை இடித்து விடுங்கள், 3 நாளில் நான் கட்டி எழுப்புவேன் என்று சொன்னார் நம் அருள்நாதர் இயேசு. பவுலடியார் சொல்றாரு, ஒருவர் ஆலயத்தை தூய்மையாக வைத்திருக்கவில்லை என்றால் ஆண்டவர் அவனை அழித்து விடுவார். நீங்களே அந்த ஆலயம் என்பதை மறந்து விடாதீர்கள் என்று சொல்றார். என் அன்பு மக்களே, நாம் எல்லோருமே இறைவன் வாழுகின்ற குடிகொள்கின்ற ஆலயங்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த இதயத்திலே ஆண்டவர் குடிகொள்கின்றார். சக்கேயோ இறங்கி வா என்று சொன்னது உன் வீட்டில் தங்க வேண்டும். சக்கேயனுடைய வீட்டிலே மெத்தையிலே தங்குவதற்காக ஆண்டவர் சொல்லவில்லை. சக்கேயோ உன் உள்ளம் என்கின்ற வீட்டிலே நான் தங்க வேண்டும். அதே போலதான் இன்னைக்கு ஆண்டவர் நாம் எல்லாருடைய பெயரையும் சொல்லி சொல்றாரு, என் மகனே என் மகளே உன்னுடைய உள்ளத்திலே நான் தங்க வேண்டும். உன் உள்ளத்திற்கு இடம், உள்ளத்திலே எனக்கு இடம் தருவாயா? ஆண்டவரே நான் தருகிறேன், இதோ என்னுடைய உள்ளம் திறந்து வைத்து இருக்கிறேன் அப்பா, வாரும் என் உள்ளத்திலே குடிகொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி இதயத்தை திறந்து ஜெபிப்போம். அந்த இதயத்திற்குள்ளாக ஆண்டவருக்கு வேண்டாத காரியங்களை எல்லாம் கரங்களை குவித்து கண்களை மூடி நினைவு கூர்ந்து மன்னிப்பு கேட்போம். எல்லா வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் முதல் வாசகம். எலியா மீண்டும் வருவார். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 48, இறைவார்த்தைகள் 1-4 மற்றும் 9-11 முடிய. இறைவாக்கினர் எலியா நெருப்பில் போல் எழுந்தார். தீவெட்டி போல் அவரை சொல் பற்றி எரிந்தது. மக்கள் மீது பஞ்சம் வர செய்தார். தாம் பற்றவர்த்தால் அவர்களை எண்ணிக்கையில் சிலராக்கினார். ஆண்டவருடைய சொல்லால் வானம் பொழிவதை நிறுத்தினார். மும்முறை நெருப்பு விழச் செய்தார். எலியாவோ, உம்முடைய வியத்தகு செயல்களில் நீர் எத்தனை மாட்சிக்குரியவர்! உமக்கு இணைய யார் பெருமை பாராட்டக்கூடும்? தீச்சூறாவளியில் நெருப்பு குதிரைகள் பூட்டிய தேரில் நீர் எடுத்து கொள்ளப்பட்டீர். ஆண்டவருடைய சினம் சீற்றமாய் மாறும் முன் அதை தணிப்பதற்கும் தந்தையின் உள்ளத்தை மகனை நோக்கி திருப்புவதற்கும் யாக்கோப்பின் குலங்களை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கும்
குறித்த காலங்களில் நீர் கட்டிக்கொள்வீர் என்று எழுதப்பட்டுள்ளது. உம்மை கண்டவர்களுக்கும் உமது அன்பில் துயில் கொண்டவர்களுக்கும் பேறு பெற்றோர். நாமும் வாழ்வது உறுதி. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி. கடவுளே, உமது முகவொழியை காட்டி எம்மை மீட்டருளும். கடவுளே, முகவொழியை காட்டி என் மீட்டருளும். இஸ்ரேல் நாயரே செவிசாயும். யோசேப்பின் மந்தையை நடத்தி செல்கின்றதே, பொறுப்புகளின் மீது வீற்றிருப்பவரே ஒளிந்திரட்டும். உமது ஆற்றலை கிழிந்தரச் செய்து எம்மை மீட்க வாரும். பல்லவி. கடவுளே, உமது முகவொளியை காட்டி எங்களை மீட்டருளும். படைகளின் கடவுளே மீண்டும் வாரும். விண்ணுலகில் என்று காண்போர்க்கு பாரும். இந்த திராட்சை கொடியின் மீது பரிவு காட்டும். உமது வழக்கை நடத்தி வைத்த கிளையை உமக்கென நீர் வளர்த்த மக்களை காத்தருளும். பல்லவி. கடவுளே, உமது முகவொளியை காட்டி எங்களை மீட்டருளும். உமது வலப்பக்கம் இருக்கும் மனிதரை உமது கை காப்பதாக. உமக்கென்று நீர் உறுதி பெறச் செய்த மானிடரை மைந்தரை காப்பதாக. இனி நாங்கள் உம்மை விட்டு அகலமாட்டோம். எமக்கு வாழ்வழித்தருளும். நாங்கள் உமது பெயரை தொழுவோம். பல்லவி. கடவுளே, உமது முகவொளியை காட்டி எங்களை மீட்டருளும். எழுந்து நிற்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவருக்காக வழியை ஆயுத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யூதர்கள் இயேசுவை பார்த்து, இவற்றையெல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக அவர்களிடம், இக்கோவிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார். அப்போது யூதர்கள், இந்த கோவிலை கட்ட 46 ஆண்டுகள் ஆயிற்றே, நீர் 3 நாளில் இதை கட்டி எழுப்பி விடுவீரோ என்று கேட்டார்கள். ஆனால் அவர் தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார். அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட போது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லி இருந்ததை நினைவு கூர்ந்து மறை நூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கே புகழ். கரம் உயர்த்தி பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா மக்களே? பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Hallelujah. வாசிக்க கேட்ட நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு இந்த ஆலயத்தை இடித்து விடுங்கள், 3 நாளில் நான் இதை கட்டுவேன் என்று சொல்றாரு. ஆனாலும் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இந்த எருசலேம் ஆலயத்தை கட்ட 46 ஆண்டுகள் ஆனது. இந்த மனுஷன் 3 நாளில் கட்டுறன்னு சொல்கிறானே, இவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா என்று அவங்க நினைச்சாங்க. ஆனால் உயிர்த்த பிறகுதான் சீடர்களும் நினைவு கூர்ந்தார்கள் இந்த வார்த்தையை. 3 நாள்.
பிரியமான அன்பு மக்களே, பெரிய ஒரு தேவாலயம் வேலை நடைபெற்றுட்டு இருக்கு. ஆயர் கையால் அபிஷேகம் செய்யப்பட்ட பிறகு அந்த ஆலயத்தில் இறைவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து நாம் அங்கே கூட போகிறோம். ஆலயம் என்பது இறைவன் வாழுகின்ற ஒரு இடம். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். சாலமோன் மன்னன் பெரிய ஆலயத்தை கட்டி முடிச்சிட்டார், பிரம்மாண்டமாக கட்டி முடிச்சிட்டார். 1 அரசர் புத்தகம் 6, 7, 8 இந்த அதிகாரங்களை எல்லாம் நீங்கள் வாசித்தீங்கன்னா அவர் எப்படியெல்லாம் பிளான் போட்டார், ஒவ்வொரு பகுதியும் எப்படிலாம் இருக்கணும்ன்ட்டு அழகாக பிளான் போட்டு அந்த ஆலயத்தை, அந்த பேராலயத்தை கட்டி முடிச்சுட்டு அப்படியே தனிமையாக சுற்றி வராரு, வலம் வராரு. பிரம்மாண்டமாக இருக்குது, அழகாக இருக்குது, ஜன்னல் அழகாக இருக்குது, கதவு அழகாக இருக்குது, அந்த முன் தோற்றம் நல்லா இருக்குது. எல்லாவற்றையும் ரசித்து பார்த்துட்டு அப்படியே ஆலயத்திற்குள்ளார நுழைகிறாரு. அந்த இறைவனை ஸ்தாபனம் செய்து வைக்கப்பட்டிருக்கின்ற பேழைக்கு முன்பாக, உடன்படிக்கை பேழைக்கு முன்பாக முழந்தால் படியிட்டு கொண்டு என் அன்பு மக்களே இப்படியாக ஜெபிக்கின்றார். என்ன ஜெபிக்கிறார் பாருங்க. ஆண்டவரே, இரவும் பகலும் உமது கண்கள் இதனை நோக்கி இருப்பனவாக. இரவும் பகலும் உமது கண்கள் இதனை நோக்கி, ஆலயத்தை நோக்கி இருப்பனவாக. அடுத்து ஜெபிக்கிறார் பாருங்க. என் மக்கள் இஸ்ராயலர் வேண்டும் குரலுக்கு நீ செவி சாய்ப்பீராக என்று வேண்டார். ஆண்டவருடைய கண்கள் ஆலயத்தை நோக்கி இருக்கின்றது. அந்த ஆலயத்திற்குள்ளாக நாம் நுழைந்து, மக்களே, நாம் இதயத்தை ஏறெடுத்து திறந்து கரம் விரித்து ஜெபிக்கும் பொழுது நமது குரலுக்கு செவி சாய்த்து கொண்டு விடையளித்து கொண்டு வாழுகின்ற ஒரு இடம்தான் இந்த ஆலயம். அதுதான் சாலமோன் மன்னன் கரம் விரித்து அப்படியே உருக்கமா ஜெபிக்கிறாரு. ஆண்டவரே, உமது கண்கள் இந்த ஆலயத்தை நோக்கி இருக்கட்டும். என் இஸ்ராயல் மக்கள் இந்த ஆலயத்திற்குள்ளார நுழைஞ்சு உம்மை நோக்கி கதறி கண்ணீர் விட்டு அழுகின்ற பொழுது அவர்களுடைய குரலுக்கு நீ செவிசாயும் என்று ஜெபிக்கிறார். ஆகவே இதை பற்றி தான், இந்த ஆலயத்தை பற்றி தான் எசேக்கியேல் புத்தகத்தில் 47வது அதிகாரம் முழுசும் நீங்கள் வாசிங்க. அதில் ஒரு சிலதை மட்டும் சொல்கிறேன். தந்தை கடவுள் எசேக்கியேல் இறைவாக்கினரை என்ன பண்ணுறாரு, அழைச்சிட்டு வர்றாரு. அப்படியே ஆலயத்துக்குள்ளார அழைச்சிக்கிட்டு உள்ள நுழையிறாரு. அந்த வாயில் படியிலிருந்து தண்ணீர் அப்படியே ஊற்று எடுத்து அப்படியே போயிட்டு இருக்குது, கிழக்கு நோக்கி போயிட்டு இருக்கு. அது 4 திசைகளும் பரவி வந்துட்டு இருக்கு. அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு விளக்கம் கொடுக்கலாம். அதில் நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அப்ப தந்தை கடவுள் என்ன பண்றாரு, எசேக்கியேல் இறைவாக்கினர் அப்படியே அழைச்சிட்டு போறாரு, கிழக்கு நோக்கி அழைச்சிட்டு போயிட்டு, நீ இந்த தண்ணீரை அளப்பான்றாரு. 100 முழம் அளன்றாரு. கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பு அளவு, அடுத்து அடுத்து கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் அளக்கும் பொழுது அளக்க முடியல, தண்ணீரை அளக்க முடியல. அப்படியே ஆறு போல பாய்ந்தோடுது, ஆறு போல பாய்ந்தோடுது. அதுல நீந்திதான் கடக்க வேண்டும், காலால் நடக்க முடியாது. அந்த அற்புத காட்சி அதுதான் ஆலயம். என் அன்பு மக்களே, இந்த ஆலயத்துக்குள்ளார நம்ம வரும் பொழுது தயவு செஞ்சு நம்ம எல்லாருமே சாமியாரை எல்லாத்தையும் சேர்த்தியே நான் சொல்றேன். குருக்கள் கூட சில நேரங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே வாசகம் போகும்போது, பதிலுரை பாடல் போகும்போது செல்போன் இந்த பீடத்துக்கு முன்னாடி வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கிற குருக்களும் உண்டு. ஏன் என்னையே வச்சுக்குவோம்.
அதனால நாம் எல்லாரும் சேர்ந்து யோசிப்போம். இந்த இடத்துல இவ்வளவு நிசப்தமாக அமர்ந்து கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க இதயத்தை திறந்து காத்து கொண்டிருக்கின்ற என் அன்பு மக்களே, இந்த ஆலயம் என்பது இறைவனுடைய அருள் பொங்கி வழிந்தோடுகின்ற ஒரு இடம் என்பதை மறந்து விடாதீர்கள் என் அன்பு ஜனங்களே. இறைவனுடைய அருள் பொங்கி வழிந்தோடிக்கிட்டு இருக்குது. அந்த ஆலயத்திற்குள்ள நாம உள்ள வந்த பின்னாடி நாம அப்படி அந்த அருளிலே மூழ்கி எழுந்து நாம் வெளியே சொல்லுகின்றோம். ஒரு அழகாக ஒரு கவிதை வரி என்னன்னா, ஒரு பூ மாதாவினுடைய பாதத்துக்கு போயிட்டு வந்தா அது மாதாவின் பூவாக மாறுகின்றது. கவனிங்க, ஒரு பூவு மாதாவினுடைய பாதத்தில் போயிட்டு வந்தா அது மாதாவின் பூவாக மாறுகின்றது. ஏதாவது ஒரு உதாசனம் பண்ண, மாதா பூப்பா, மாதா பூடா, நம்ம பிள்ளைங்கிட்ட சொல்லுவோம், பத்திரமா வை கொண்டு போய். ஒரு தண்ணீரை எடுத்துட்டு வந்து மாதாவினுடைய பாதத்திலே வைத்து ஜெபிச்சுக்கிட்டு குருவானவருடைய கையில் ஜெபிச்சுட்டு போனா அது புனித நீரா மாறுகின்றது. அது அவ்வளோ பக்தியா நாம் பயன்படுத்துகிறோம். தீர்த்தம் என்று சொல்லி பக்தியா பயன்படுத்துகிறோம். ஆனால் மக்களே, இந்த அருளின் ஊற்றாகிய இந்த அருளிலே மூழ்கி எழுந்து நம் வீட்டிற்கு போகும் பொழுது ஏன் நாம் புனிதர்களாக மாறுவதில்லை? ஏன் ஒரு புனித குருவாக மாறுவதில்லை? கேள்வி எழுப்பி பார்க்கணும். பழைய மனித வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, சிந்திப்போம் மக்களே. வாருங்கள் மீண்டும் இறைவார்த்தைக்குள்ளாக. அடுத்து பாருங்க, அந்த எசேக்கியேல் இறைவாக்கினர் அடுத்து பார்க்கிறாரு, அந்த காட்சியை பார்க்கிறாரு. 47:12 அந்த ஆறு பாய்கின்ற இடமெல்லாம், அந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா 12வது வசனத்தில் குறிப்பிடுகின்ற இலைகள் உதிராது, கனிகள் குறையாது, ஒவ்வொரு மாதமும் கனி கொடுக்கின்ற மரங்களாக இருக்கின்றது என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகின்றது. என் அன்பு மக்களே, அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கொய்யாப்பழம் சீசன் எப்ப, மாம்பழம் சீசன் எப்ப, வாழைப்பழம் சீசன் எப்ப என்று எல்லாத்துக்கும் ஒரு பருவம் உண்டு. எல்லா காலங்களிலும் எல்லா பழங்களும் பழுக்காது. ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகின்றது இலைகள் உதிராது. அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிப்ரவரி மார்ச்சுக்குள்ளார மரத்தில் இருக்கின்ற இலைகள் எல்லாம் உதிர்ந்து போய் அப்படியே எலும்பு கூடு போல காட்சி கொடுக்கும். அதுக்கு அடுத்து மே கடைசிக்குள்ளார அப்படியே பார்த்தீங்கன்னா அது துளிர்க்கும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது இலைகள் என்றும் உதிராது. அப்படி என்றால் யாரை குறிப்பிடுகின்றார்? நம்மளை குறிப்பிடுகின்றார். இயற்கையே அல்ல, நம்மை குறிப்பிடுகின்றார். யார் ஒருவர் என் அருளிலே மூழ்கி எழுகின்றார்களோ, என் அன்பு மக்களே நல்லா திறந்து கேளுங்க. நானும் அப்படியே பேசிட்டு நானும் யோசிக்கிறேன். யார் ஆண்டவருடைய அருளிலே மூழ்கி எழுகின்றார்களோ அந்த குடும்பம் என்றும் குலைந்து போகாது, அந்த குடும்பம் வறட்சி அடையாது, அந்த குடும்பம் பஞ்சத்தில் அகப்படாது, அந்த குடும்பம் நோயினால் அகப்படாது, அந்த குடும்பம் எப்பொழுதுமே இலைகள் உதிராமல் பசுமையாக இருக்கும் என்று வசனம் சொல்லுகின்றது. அந்த குடும்பம் எப்பொழுதும் கனி தருகின்ற குடும்பமாக இருக்கும். அப்படி என்றால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட்ட ஒரு குடும்பமாக இருக்கும். அந்த கனி என்பது நமக்கு தெரியும். ஒரு சுவையான கனியை நாம காயை விட்டுட்டு பழத்தை பறிச்சு வாயில போட்டு மென்னி சாப்பிட்டோம்னா ஆஹா என்ன ஒரு ருசி என்று நாம ருசிக்கிறோம். அது போல ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு குடும்பமாக இருக்கும் என்று வசனம் சொல்லுகின்றது. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்தால் நிரப்ப பெற்று அந்த மரம் கனி கொடுக்கின்ற மரமாக இருக்கும். சொல்லலாம். கரம் உயர்த்தி பிரைஸ் எல்லாம்.
ஹalleluya. சத்தம் வரலையே மக்களே. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஆக அடுத்து வசனம் பாருங்க, மிக சிறப்பா சொல்லுதுங்க. அந்த ஆறு பாய்கின்ற இடமெல்லாம், ஆறு இறைவனின் அருள் பாய்கின்ற இடமெல்லாம் அந்த கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் இருக்கும். ஆண்டவருடைய அருளிலே மூழ்கி எழும் பொழுது அந்த அருள் நமக்கு உணவாகவும் அந்த அருள் மருந்தாகவும் இருக்கும் என்று சொல்ற. புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு நல்ல உங்களுக்கு தெரிஞ்ச உதாரணத்தையே நான் சொல்றேன். சக்கேயு, லூக்கா நற்செய்தி 9வது அதிகாரம் 5 முதல் உள்ள வசனங்கள். பணம் உண்டு, அவனுக்கு பதவி இருக்குது, ஒரு நாளைக்கு எவ்வளோ தொகை கல்லாப்பொட்டிக்குள்ளார் இறங்குது. அதில் ஒரு குறிப்பிட்ட தொகையை மட்டும் ரோமை அந்த அரசவைக்கு அனுப்பிட்டு அவன் மீதி இவன் வச்சுக்குவான். ஆனால் அவனுடைய உள்ளம் வறட்சியாக இருந்தது, அவனுடைய உள்ளம் வெறுமையாக இருந்தது. அப்பொழுதுதான் அந்த மனிதன், அந்த சக்கேயு என்கின்ற மனிதன், அதோ அங்க வருகின்றார் நாசரேத்தூர் இயேசு, அந்த இயேசுவை நான் எப்படியாவது நான் பார்க்க வேண்டும் என்று ஓடுகின்றான். மரத்தில் ஏறி அமருகின்றான். ஆண்டவர் இயேசு அருகில் வருகின்றார். கற்பனை அழகாக செஞ்சு பாருங்க, அற்புதமா இருக்கும். அதை நாம் எல்லாரும் நாம் ஒரு சக்கேவே நினைக்கணும். இயேசு, ஆண்டவர் நாசரேத்தூர் இயேசு வருகின்றார், அவரை நான் பார்க்க வேண்டும், எப்படியாவது பார்க்கணும். ஒரு சினிமா ஸ்டார் வந்தா, ஒரு அரசியல் தலைவர் வந்தா நம்ம என்ன செய்யறோம்? ரோட்ல எங்க முதன்மையான இடத்துல போய் நிக்கிறோம், அல்லது எங்க உயரமான இடம் மெத்த எங்க இருக்குது அந்த கட்டடத்துக்கு மேலே ஏறி நின்று பார்க்கிறோம். சிலதெல்லாம் பார்த்தா ரொம்ப கேவலமா இருக்குது. அந்த ஈபி டவர்ல, அந்த செல்போன் டவர்ல ஏறி உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் செய்தித்தாள்ல. அது போல இந்த சக்கேயும் ஆண்டவரை பார்க்க வாஞ்சிப்பட்டார். ஓடினார், ஏறினார். ஆண்டவர் அருகில் வந்தவுடனே சக்கேயு அழைக்கிறார் பெயர் சொல்லி. மக்களே, நம் தெய்வம் நம் எல்லாருடைய பெயரையும் மனசில் வச்சிட்டு இருக்கிறார். மக்களே, சில பேருடைய பெயரை மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் ஒவ்வொருவருடைய பெயரையும் மனசில் வச்சிட்டு இருக்கிறார். இது உண்மை, சத்தியம். இது வந்த உடனே சக்கேயு இறங்கி வா, உன் வீட்டில் தங்க வேண்டும். அது என்ன வீடு? சக்கேயுக்கு நல்ல பெரிய பணக்காரன். டபுள் பெட்ரூம் இருக்கலாம், ட்ரிபிள் பெட்ரூம் கூட வச்சிருக்கலாம். ஒருவேளை அந்த காலத்தில் அதற்கு தகுந்தாற் போல ஏசி கூட ஜில்லுன்னு கூட போட்டு வச்சிருக்கலாம், அந்த சூழ்நிலைக்கு ஏற்றார் போல. அது நமக்கு தெரியாது. ஆனால் மொத்த வசதியான மனுஷன். ஆண்டவர் இயேசுக்கு பகலெல்லாம் அவர் நற்செய்தி பணி ஆற்றினாலும் கூட இரவிலே போய் தூங்குவதற்கு ஏதாவது ஒரு கெஸ்துமணி தோட்டம் அல்லது வேற ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல போய் அவர் தூங்கி எழுந்து காலையில் எழுந்து அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் போய் பல்லு விளக்கிட்டு சீடர்களோடு போய் கடையில் ஏதாவது வாங்கி சாப்பிட்டு இப்படி தான் அவர் பணி செஞ்சுட்டு இருந்தார். அதான் அவர் சொல்றாரு கடைசியா, மணமகனுக்கு தலை சாய்க்க கூட என்ன இல்லை, இடமில்லை என்று சொல்றார். அப்ப சக்கேயும் உன் வீட்டில் நான் தங்க வேண்டும், இன்னைக்காவது உன்னுடைய வீட்டில் நான் சந்தோஷமா தூங்கணும்டா, ஒரு மெத்தை அரேஞ்ச் பண்ணுடா என்று சொன்னாரா நம் ஆண்டவர்? இல்லை, உன் உள்ளத்தில் நான் தங்க வேண்டும். ஆகவேதான் அந்த மனிதன் எழுந்து நின்று சொல்லுகின்றான், நான் யாரையாவது நான் ஏமாற்றி இருந்தால், யாரையாவது நான் வஞ்சித்து பறித்திருந்தால் நான் பல மடங்கு திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொல்றான். ஏன் அப்படி சொல்லுகின்றான்? மீண்டும் பவுலுடைய வார்த்தையை நினைவு கூறுங்கள். என் ஒப்பற்ற செல்வம் நாசரேத்தூர் இயேசு என் அருகில் இருக்கின்றார், ஆகவே நான் சேர்த்து வைத்த செல்வம் குப்பை. இப்பொழுதுதான் என் மனது அமைதியாக இருக்கின்றது என்று எல்லாவற்றையும் அந்த மனிதன் இழந்து விட்டான். அப்ப ஆண்டவர் இயேசு அவருடைய உள்ளத்திலே குடிபுகுந்தார். அப்ப அவருடைய உள்ளம் எப்படி இருந்தா? மீண்டும் 47:12 வாங்க. அவர் இலைகள் உதிரா மரமாக மாறினார், கனிகள் குறையா மரமாக மாறினார்.
அவர் ஒவ்வொரு மாதமும் சக்கேயு கனி தருகின்ற ஒரு மரமாக அவர் மாறினார். ஏனென்றால் ஆண்டவருடைய அருளிலே அவர் மூழ்கி எழுந்தார். பிரியமான என் அன்பு மக்களே, இப்படியாக வாழ்ந்தவர் இன்னொருத்தர் நான் சொல்றேன். ஆண்டவருடைய அருளிலே நம்ம மூழ்கி எழும் பொழுது, பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு புத்தகத்தில், யோசேப்பு தொடக்க நூல் 39வது அதிகாரம் 2-3 வசனம் அழகா சொல்லுது. யோசேப்பு யாருன்றத தெரியுமா? யாருடைய பையன்னு தெரியுமா? யாருடைய மகன்பா? வாடராஜா, நீ வந்து இந்த ஜாமாலி வாங்கிட்டு போ கையில். வா 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 வா, பைபிள் படிக்கிற. யோசேப்பு யாருடைய மகன்? யாக்கோபினுடைய மகன், இஸ்ராயேலின் மகன். ஆக அந்த யோசேப்பு 12 பிள்ளைங்க, 12 பிள்ளைங்கள்ல 12 பிள்ளைங்களை இந்த பையன், கடைசி பையன், செல்ல பையன், உடன் பிறந்த சகோதரர்கள் எல்லாம் வெறுக்கிறாங்க. ஏண்டா இந்த பையன், இவனை மட்டும் எங்க அப்பா இப்படி நேசிக்கிறாருன்னு அப்படியே அந்த பையன் மேல வைராக்கியத்தை வச்சாங்க. இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் நமக்கு தெரியும், படிச்சுட்டே இருங்க தெரியும். காட்டில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க யோசேப்பினுடைய அண்ணன் தம்பி அண்ணனுங்க. போய் பார்க்க போறாரு. வரான்டா, இவன் தான்டா, இவனை ஒழிச்சு கட்டணும்டா, இவன் நம்ம ரத்தத்தோட பிறந்தவன், இவனுக்கு மட்டும் என்னடா அந்த வீட்டில் பெரிய சலுகை நம்ம அப்பம் கொடுத்துட்டு இருக்கிறாரு, இவனை இங்கேயே தீர்த்து கட்டணும்டான்றாரு. அதுல ஒருத்தர் ரூபன் சொல்றான், வேண்டாம், நம்ம ரத்தம், ஏன் இவனை கொல்லணும், வித்தரலாம் மிதியான் நாட்டு மக்கள் இவங்களுக்கு. அந்த நேரத்தில் வராங்க, வியாபாரிங்க வராங்க, அடிமையாக விற்கிறாங்க. அவன் பார்வோன் அவனை எகிப்துக்கு அவனை கொண்டுட்டு போறாங்க யோசேப்பை. அங்க போயிட்டு அந்த வசனம் அழகா சொல்லுது மக்களே, படிங்க. 39வது அதிகாரம் 2-3 பைபிள் இருக்கா? பரவாயில்ல. ஆண்டவர் யோசேப்புடன் இருந்தார், சிறப்புற்றவராக தம் எகிப்தியரின் தலைவனின் இல்லத்தில் வாழ்ந்தார். வசனம் சொல்லுது. ஒரு அடிமையாக விற்கப்பட்ட மகன், அவனுடைய உடலிலே ஒரு சூடு போட வேண்டும், அவன் உடலிலே துணி இருக்கக்கூடாது, இடுப்பிலே அவன் ஒரு அழுக்கடைந்த துண்டை கட்டி இருக்க வேண்டும், பகல் முழுவதும் வேலை செய்ய வேண்டும், இரவிலே ஒரு குறிப்பிட்ட அளவு உணவு தான் அவனுக்கு வழங்குவார்கள். அடிமைகளுக்கு வேலையை வாங்குவாங்க, அவங்க தான் அடிமை. ஆனால் இது அப்படியே படிச்சீங்க அப்படின்னு சொன்னா, யோசேப்பு ஆண்டவரோடு இருந்தார், ஆண்டவர் அவரோடு இருந்தார். ஆகவே அடிமையாக விற்கப்பட்ட யோசேப்பு அரசனுடைய அந்த அரண்மனையிலே அவன் சிறப்புற்றவனாக விளங்கினான் என்று வேதம் சொல்லுகின்றது. என் அன்பு மக்களை, இப்பதான் வரும் நாம் எல்லாருமே சிறப்புற்றவர்களாக நாம் வாழ வேண்டும் என்றால், ஆண்டவருடைய அருளிலே மூழ்க வேண்டும் என்றால், நாம் அவரோடு இணைஞ்சு இருக்கணும். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், லூசியா அன்னைக்கு நாம் நினைவு கூர்ந்தோம் இல்லையா, மறுதளிச்சிரு முடியாது, உயிருள்ள தெய்வத்தை நான் விட மாட்டேன். அந்த மாதிரி நம்ம மக்களை, நம்ம வாழ்றது ஒரே ஒரு வாழ்க்கை, குருத்துவ வாழ்வு, ஒரே ஒரு குருத்துவ வாழ்வு, கண்ணீர் வாழ்வு, ஒரே ஒரு வாழ்வு, குடும்ப வாழ்வு. இதுதான் குடும்ப வாழ்வு. இதுக்கு மேல இன்னொரு குடும்பம் கிடையாது. இந்த வாழ்க்கையை நாம் சரியான முறையில் நம்ம வாழவில்லை என்றால் ஒன்னத்துக்கு இல்லை, காஞ்சி போன மரம், இலைகள் இருக்காது, கனிகள் இருக்காது, ஒன்றும் இருக்காது, வறட்சியாக காணப்படுவோம். மீண்டும் 1 அரசர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில், எருசலேம் ஆலயத்தை சாலமோன் மன்னன் கட்டுறாரு. எருசலேம் ஆலயத்தை கட்டி முடிச்சுவன் உயிருள்ள தம் ஆண்டவர் யாவே இறைவனை மறந்துட்டு போயிடுறான், பிற தெய்வத்தை வணங்க ஆரம்பிச்சிடறான். அப்ப ஆண்டவர் பாருங்க ரொம்ப வேதனைப்படுறாரு. 1 அரசர் புத்தகம் 11வது அதிகாரம் 9வது வசனம், சாலமோன் மீது ஆண்டவர் சினமுற்றார், ஏனெனில் தனக்கு இருமுறை காட்சியளித்திருந்த இஸ்ராயலின் கடவுளாகிய ஆண்டவரிடமிருந்து அவனுடைய இதயம் விலகி போனது. 2 முறை காட்சி கொடுத்தாரு. இந்த காட்சியை கண்டு ஆண்டவரோடு உறவாடிய சாலமோன்
அவனுடைய இதயம் ஆண்டவரிடமிருந்து விலகி ஓடியது. ஆகவே ஆண்டவர் அவன் மீது சினமுற்றார். இது நான் சொல்லும் மக்களை வேத வசனம் சொல்லுகின்றது. இப்ப நம்முடைய பிராக்டிக்கல் லைஃபுக்கு நான் வரேன். ஒரு வசனத்தை நான் படிக்க சொல்றேன். அதை நீங்க எல்லாம் காது கொடுத்து கேளுங்க. என்ன வசனம் அப்படின்றதை பாருங்க. ஏன் நம்ம கிட்ட நம்ம உள்ளதை நம்ம மேத ஆண்டவர் சினம் பற்றி எரியுது? ஏன் நம்ம இன்னும் அருள் வாழ முடியல? ஏன் நம்மளுடைய நம்ம குடும்ப வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனை? பையன் வளர்ந்துட்டு வரான், பையன் அந்த பருவத்தில் ஒரு பிரச்சனை வருது. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு பிரச்சனையை நம்ம சந்திச்சுக்கிட்டே இருக்கிறோமே. ஏன் அப்படின்றதுக்கு நான் உதாரணமாக நம்ம என்னுடைய சொந்த வார்த்தையில் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். சொல்லிட்டு போனால் என்ன தெரியுமா மனசில் தோணும் அப்படின்னு சொன்னால், என்ன அந்த சாமியார் ரொம்ப புனிதராக இருக்கிறாரோ, புனிதமான சாமியாராக இருப்பாரோ அப்படின்னு கூட உள்ளத்தில் தோன்றுறது இயல்பானது தான். அதனால் நாம் எல்லாருமே சேர்ந்து அந்த வார்த்தையை நாம் சிந்திப்போம். மைக்கில் படிங்க. இணைச்சட்டம் 18வது அதிகாரம் 9 முதல் 12 உள்ள வசனம். உன் கடவுளாகிய ஆண்டவர். நல்ல கவனிங்க மக்களே, நல்ல அற்புதமாக கவனிங்க. இந்த வசனத்தோடு நம்ம நிறைவு செய்ய போகிறோம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கும் நாட்டிற்குள் போன பின் அந்த வேற்றினத்தாரின் அருவருப்பான செயல்களை கற்றுக்கொள்ளாதே. ஒரே ஒரு சின்ன பாஸ் கொடுங்க. உனக்கு கொடுக்கிற அந்த பாலும் தேனும் போலிய நாட்டுக்குள்ளார் நீ நுழையும் பொழுது அந்த வேற்றினத்தானுடைய மக்களுடைய செயல்களை நீ கடைபிடிக்காதே என்று சொல்றாரு. அப்படி தொடர்ந்து படிங்க. எதெல்லாம்? தன் புதல்வனை அல்லது புதல்வியை தீங்கிழுக்கு செய்கிறவனையும் குறி சொல்கிறவனும். பாருங்க, நல்லா கவனிக்கணும். தீங்கிழுக்கிறவனையும், அடுத்து குறி சொல்கிறவனும் நாள் பார்க்கிறவனும். மக்களே நல்லா கவனிங்க, நல்ல காது கொடுத்து கேளுங்க. இல்லைன்னா கன்னடத்தில் படிங்க. கன்னடம் தெரிஞ்சு கன்னடத்தில் சொல்லுங்க. தமிழ் புரியும் தானே? குறி சொல்கிறவனும் நாள் பார்க்கிறவனும், அடுத்து சகுனங்களை நம்புகிறவனும் சூனியக்காரர்களை போய் பார்ப்பவனும் மந்திரவாதிகிட்ட போய் மந்திரம் போடுகிறவனும் ஏவி விடுகிறவனும். என்னதுப்பா? ஏவி விடுகிறவனும். அதாவது பசாசுகளை ஏவி விடுகிறவனும், மாயவித்தைக்காரனும், இறந்தவர்களிடம் குறி கேட்கிறவனும் உங்களிடையே இருத்தலாகாது. அப்படி பண்ணா என்ன நடக்கும்? ஆண்டவர் இப்படி பண்றவங்களை என்ன பண்றாரு பாருங்க. அவர் சொல்றாரு, ஏனெனில் இவற்றையெல்லாம் செய்கிறவன் ஆண்டவருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்பான செயல்களில் நிமித்தம் உன் கடவுளாகிய ஆண்டவர் அவனை அவருடைய முன்னிலையிலிருந்து துரத்தி விடுவார். இங்க உக்காந்துட்டு இருக்கிறீங்க பாருங்க, எல்லாம் சேர்த்து சொல்றேன், என்னையும் சேர்த்து சொல்றேன். நம்ம சிந்திப்போம் மக்களே. ஏன் நம்ம அந்த ஆண்டவருடைய அருள் நம்ம மூழ்கல் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நாக்க நீட்டி இது கிறிஸ்துவின் உடல் என்று சொன்ன ஆமேன் என்று சொல்லி நாக்க நீட்டி நம்ம வாங்கிட்டு போவோம். இங்க போய் புனித தீர்த்தத்துல போய் குளத்துல தண்ணி எடுத்துட்டு வருவோம். கடையில போயிட்டு எல்லா விதமான உப்பு, எண்ணெய், மற்ற பொருட்களை எல்லாம் வாங்கிட்டு வந்து இந்த ஆண்டவருடைய பாத்திரம் வைத்து மந்திரிச்சிட்டு போவோம். ஆனா நம்ம அங்க போன உடனே ஒரு வீட்டை கட்டுவோம். சாமி காலையில 7:30 மணிக்கு வந்து மந்திரிச்சிருக்கீங்க சாமி, 7:30 மணிக்கு மேல வேண்ட நல்ல நேரம் இல்லை சாமின்றது. சாமி இந்த பக்கம் தான் பாப்பா. அந்த என்ஜினியர்கிட்ட சொல்லுவாங்க, என்ஜினியர் வந்து இந்த இடத்துல ஜன்னல் வச்சா இது வாஸ்து சரியில்லைப்பா, இந்த பக்கம் தான் வைக்கணும், இந்த பக்கம் கதை விடக்கூடாதுப்பா. நடக்குதா இல்லையா மக்களே? நடக்குதா இல்லையா? நடக்குது. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அருவருக்கின்றாரு. என்ன பண்றாரு? நான் அவருடைய முகத்தில் இருந்து என் முகத்துல முழிக்காதரா, உன் பச்சை சொல்லணும்னா என் மூஞ்சிலேயே முழிக்காத, ஓடி போயிரு வெளியில போயிரு என்று சொல்றாரு. பிரியமான அன்பு மக்களே, இதை நாம முதல்ல அறவே ஒழிக்கணும். மீண்டும் போய் வீட்டில் எடுத்து படிச்சு பாருங்க. இணைச்சட்டம் அந்த புத்தகத்தில் 18வது அதிகாரம் 9 முதல் 12 உள்ள வசனத்தை நல்ல மனசில் வச்சுக்கிட்டு போயிட்டு படிச்சுட்டு சிந்திச்சு பாருங்க.
ஏன் நான் இன்னும் ஆண்டவருக்குள்ளார நான் போகிறேன்னா இதை பார்க்கலன்னு சொன்னால் அபிஷேகம் கடந்து வரும் மக்களே, அபிஷேகம் கடந்து வரும், வல்லமை பாய்ந்து ஓடும், அப்படியே நாம் நினைக்கின்ற காரியங்கள் நடக்கும். அதான் பவுலுடையார் மீண்டும் சொல்கிறாரு, நான் அபிஷேகத்திற்குள்ளே நான் நுழையினா என்னப்பா பண்ணணும், அபிஷேகத்துக்குள்ளே நுழையினா என்ன பண்ணணும்னு சொல்கிறாரு பாருங்கள். ஒன்றும் இல்லை, பெரிய காரியங்களாம் ஒன்றும் பண்ணாதீங்க. கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம், அதில் பார்த்தீங்கன்னா பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, 5 காரியங்கள் மட்டும்தான். இது 5 காரியங்கள் மட்டும் நீ செய், ஆண்டவருடைய அபிஷேகம் பாய்ந்து வரும். 5 காரியங்கள்: பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, மனத்தாழ்மைனா தாழ்ச்சி, கனிவு. இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க, ஆண்டவருடைய அபிஷேகம் பாய்ந்து வரும்னு சொல்கிறார். ஆகவே அன்பு மக்களே, நம்முடைய உள்ளத்தை கிளறி பார்ப்போம். என்னுடைய ஆலயம், இறைவன் வாழுகின்ற இந்த இல்லம், நான் ஆண்டவருக்கு இடம் தந்திருக்கின்றேனா? பவுலுடையார் சொல்கிறாரு, தொடக்கத்தை சொன்னோம் இல்லையா, இறைவன் வாழுகின்ற இடம் புனிதமானது. அந்த இடத்தை யாராவது அழித்தால் ஆண்டவர் அவனை அழித்து விடுவார். நீங்கள் தான் அந்த ஆலயம் என்பதை மறந்து விடாதீர்கள் என்று சொல்கிறார். ஆகவே என்னுடைய இல்லம் இறைவன் வாழுகின்ற உள்ளம் என்று சிந்தனையோடு ஆண்டவரை உள்ளத்திலே வரவேற்போம். இயேசுவை சுமந்து செல்லுகின்ற பேழைகளாக வாழ நல்லாயன் இயேசு நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வரும் நாங்கள் அதே கன்னிகையை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மைகளை போற்றி பாட நாங்கள் அருள் பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அமர்ந்து கொள்ளுங்கள். எல்லோரும் கைகளோர்த்து சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, மரியே வாழ்க. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, லூர்தன்னின் பக்தர்களே, இன்று நமக்காக திருப்பலி ஒப்பு கொடுத்து நல்கருணை ஆராதனை வழிநடப்பவர் ரெவரண்ட் ஃபாதர் ஆரோக்கிய சுவாமி அருள் தந்தையானவர், தர்மபுரி மரவாடு சேர்ந்த குருவானவர், இப்பொழுது பொம்முடி சென்ட் ஆண்டனிஷனில் டைரக்டராയിട്ട് பங்கு தந்தையாக பணிபுரிந்த குருவானவர், இன்று நமக்கு திருப்பலி ஒப்பு கொடுத்த குருவானவருக்கு உங்கள் அனைவரின் சார்பாகவும் எங்கள் குருக்கள் சார்பாகவும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் கரங்களை சிவத்தோட்டி குருவானவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். ஒரு பொன்னாடை போட்டி பாராட்டுவோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு திருப்பலியில் நம்மோடு இணைந்து நமக்காக ஜெபிச்சு கொண்டிருக்கின்றது ரெவரண்ட் ஃபாதர் மில்டன். அவர் அவர் லேடி ஆஃப் விக்டரி சர்ச் KGF வருவார். அவரோடு இணைந்து 2 பஸ்ஸுகளிலே நிறைய பக்தர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். எங்கள் குருக்கள் சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் என்னுடைய நன்றியை குருவானவருக்கும் அவரோடு இணைந்து வந்த எல்லா மக்களுக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கரங்களை சுத்தொட்டி அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு 2ஆம் சனிக்கிழமையிலும் காலையிலே 10:30 மணிக்கு ஜெபமால தர்ப்பவனியும் ஒரு சிறு ஜெபக்கூட்டமும் திருப்பலியும் நல்கரண ஆராதனையும் இந்த ஆலயத்தில் நடந்து வருகிறது. வருகின்ற மாதம் ஜனவரி மாதம் 10ஆம் தேதி 2026 முதல் மாதம் ரெவரண்ட் ஃபாதர் ஜெனிட்டோ மார்த்தாண்டம் டயசிஸ் அவர் சேர்ந்த குருவானவர் அவர் இங்கு வருவார். உங்கள் அனைவரும் குடும்பத்தோடு வந்து இந்த 2ஆம் சிறுவர்களில் பங்கு பெற்றி அன்னைமரியாளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். My dear brothers and sisters, every second Saturday morning 10:30 a.m. Rosary procession followed by a retreat, Holy Mass, adoration and Eucharist procession.
Coming second Saturday, January 10th, Reverend Father Genito belongs to Marthandam Diocese. மார்த்தாண்டம் உங்களுக்கு எல்லோரும் தெரியும், கன்னியாகுமரி டயசிஸ் அந்த இடத்துல இருந்து இங்கே வருவார். உங்கள் அனைவரும் குடும்பத்தோடு வந்து இந்த எல்லோரும் ப்ளீஸ் கம் ஃபார் திஸ் செகண்ட் சாட்டர்டே செலிப்ரேஷன் அண்ட் ரிசீவ் manifold blessing from Our Lady of Lourdes, Nagamangalam. I thank all of you for your presence here, for your contribution, for your prayers. May Mother Mary of Nagamangalam bless all of you. அன்னை மரியாள் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி. பிரியமானவர்களே, அன்னை மரியாள் கோடிக்கணக்கான மக்களுக்கு இங்க வந்து கண்ணீர் விட்ட நிறைய குடும்பங்கள் மீண்டும் சந்தோஷத்தோடு வருவதை கடந்த 15 ஆண்டுகளாக நாங்கள் பார்த்து வருகின்றோம். இன்றைக்கும் அன்னை தாய் தன்னுடைய மகனிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்று பல குடும்பங்களுக்கு அற்புதம் செய்துள்ளார். அதை நாம் கேட்போம். மரியே வாழ்க, இயேசுவுக்கே நன்றி. பெங்களூர்லேருந்து வரோம் நாங்கள். என்னோட ஒய்ஃபுக்கு வந்து ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி உடம்பு அப்பப்போ சரியில்லாத போவோம். அது என்ன காரணமே எங்களுக்கே தெரியாது. அப்படியே நாங்கள் நெக்லெக்டாக விட்டுருந்தோம். ஒரு மாதிரி படபடப்பு, மூச்சு வாங்குறது, வீசிங்கு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஒரு 10 ஸ்டெப் கூட நடக்க முடியாது, அவ்வளோ டயர்டாக ஆவாங்க. நாங்கள் அவங்களுக்கு வீசிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு கேர்லெஸ்ஸாக விட்டாச்சு. நாம் எவ்வளோ மறந்தாலும் மாதா அவங்க வேலையை அவங்க பண்ணுவாங்க. நான் வேலை செய்கிறதுலேருந்து ஒரு அம்மா வந்து நான் டெய்லியும் வருஷம் செப்டம்பர் 8ஆம் தேதி நான் சிவாஜி நகரில் போய் கேண்டில் ஏற்றுவேன். இந்த தடவை என்னால் போக முடியாது, நீங்கள் போவீங்க இல்லைங்களா, நீங்கள் போய் கேண்டில் வச்சுரு என் பேர் சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. அன்னைக்கு கூர்னு போனேன். அன்னைக்கு 5ஆம் தேதி கவர்மெண்ட் ஹாலிடே, 8ஆம் தேதி போக முடியாது, நம்ம 5ஆம் தேதியே போயிடலான்னு சொல்லிட்டு போயிட்டு வரும்போது ஒய்ஃபு ரொம்ப டயர்டாயிட்டாங்க. சாயங்காலம் ஹாஸ்பிட்டலில் போய் ரெஃபர் பண்ணாக்கா அவங்களுக்கு பிளட்டு வந்து டிஸ்க்ரீஸ் ஆகிருக்கு, கம்மியாகிருக்கு. ஹீமோக்ளோபின் வெறும் 3 பாயிண்ட் தான் இருந்துச்சு. வெறும் 3 பாயிண்ட்டு உயிரோடு நிற்கச்சுனாங்க அந்த அம்மா. ஹாஸ்பிட்டலில் ரெஃபர் பண்ண டாக்டரு சொல்லிடுங்க வீட்டில் நீங்கள் பிளட் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. வீட்டுக்கு வந்தால் பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, 100.2 அவங்களுக்கு ஜுரம். எங்களுக்கு பார்த்துக்கிட்டு யாரும் இல்லை. அம்மா தாயே உங்கள் பக்கம் வரோம், உங்களால் முடிஞ்சதை பாருங்கன்னு சொல்லி நாங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணேன். ஒரே நாள் ட்ரீட்மெண்ட்டு தான். ஒரே நாள் ட்ரீட்மெண்ட்டு. வெள்ளிக்கிழமை அட்மிட் பண்ணுறோம். வெள்ளிக்கிழமை நைட் 2 மணிக்கு எனக்கு பிளட் கிடச்சிச்சு. 3 மணிக்கு பிளட் ஏற்றுறோம். பிளட்டு டொனேட் பண்ணும்போது நீ கூட இருக்கணும் நர்ஸ்கிட்ட சொன்னேன். இல்லை நர்ஸ், வீட்டில் பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, என்னால் இருக்க முடியாது. அப்புறம் அந்த நர்ஸு என்ன நினச்சாங்களோ தெரில, நீ போய் பாப்பாவை பார்த்துக்கப்பா, நான் பார்க்குறேன். அந்த இடத்துல மாதாவை பார்த்தேன் நான். அப்புறமேட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் டாக்டர் சொல்கிறாரு, நீ வீட்டுக்கு போம்மா. 5 பாயிண்ட் வந்துச்சு. 5 பாயிண்டில் யாருமே 5 பாயிண்டில் எந்த ஹாஸ்பிட்டலும் டிஸ்சார்ஜ் பண்ண மாட்டாங்க. வீட்டுக்கு போங்க, நீ நல்லாவ 3 நாள் ட்ரீட்மெண்ட் ஆகிட்ட பிறகு என்னை வந்து பாருன்னாங்க. அம்மா தீர்த்தம் குடிச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு ரிவ்யூ 6.9. ஃபஸ்ட்டு ரிவ்யூவில் 6.9. டாக்டரு பிரமாதமாக இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொன்னாங்க. அதே மாதம் உங்கள் கோயிலுக்கும் கூட்டின்னு வந்தாங்க மாதாசாமி. அவ்வளோ பொழைச்சி வந்திருக்கிறோம். இப்போ அம்மாவோட ஆசீர்வாதத்தில் 12.5 பாயிண்ட் வந்திருக்கு. சத்தத்தோடு தட்டி தொடர்ந்து மாதாவுடைய தீர்த்தம் கொடுத்திருக்கின்றார். அதுக்கு தகுந்தாற் போல அந்த பிளட்டும் இன்க்ரீஸ் ஆகி வந்திருக்கு. கரங்களை சத்தத்தோடு தட்டி அன்னைக்கும் தெய்வத்திற்கும் நன்றி சொல்லிக் கொள்வோம். மரியே வாழ்க, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. நான் ஒசூர்லேருந்து வந்திருக்கேன். ஒரு 10ஆம் தேதி, போன மாதம் 10ஆம் தேதி எங்கள் சிஸ்டர் வீட்டுக்கு போனேன். பக்கத்தில் வந்து ஒரு அக்கா, அவங்க வீட்டுக்காருக்கும் உடம்பு சரியில்லை, டைபாய்ட் டெங்குன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க ஃபீல் பண்ணினா ஹாஸ்பிட்டலில் சேர்த்திட்டு இருந்தாங்க. அக்கா வந்து என்கிட்ட சொன்னாங்க, இது மாதிரி ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்காங்க, ஒன்றும் முடியலப்பா, வளர்ந்துனே போயிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி பாவங்கக்கா அப்படின்னு நானும் அவங்க 2 பேரும் பேசிக்கும்போது அவங்க பார்த்தா யுமோனியா எல்லாமே, டைபாய்ட் டெங்கு யுமோனியா எல்லாமே வந்திருக்கு. திடீர்னு அவங்க பயந்துன்னு நாராயணி அக்கா கொண்டு போயிட்டு முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஐசியூவில் வச்சுருந்தாங்க. அவங்க அந்த அக்கா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுந்துன்னு இருந்தாங்க. சரி அழுந்துன்ட்டு அவங்க பிரதருங்கெல்லாம், சரி நீ வீட்டுக்கு போயிட்டு ரெடி ஆகிட்டு வா, 3 நாளாக நீ ஹாஸ்பிட்டலில் தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா வீட்டுக்கு வந்தாங்க. வந்ததுமே கால் வந்துச்சு, 5% தான் ஆக்சிஜனே இருக்குது அவங்களுக்கு.
5% தான் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த அக்காவுக்கு ஒன்றும் முடியல. அவங்களே அவர் இல்லைன்னா நான் இறந்துருவேன், அவர் இல்லைன்னா சுத்தமாக நான் இறந்துருவேன்னு இப்போ அவங்க பேசிக்கினாங்க. அப்போ நாங்கள் போனோம், ஏன் அப்படி அழுறாங்கன்ட்டு. எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க, தயவு செஞ்சு எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கணும். அழும்போது எனக்கு அந்த இடத்துல கை காலெல்லாம் நடுங்குது. எனக்கு அழுவு வருது அவருக்கு சொல்லும்போது. உடனே எனக்கு வந்தது ஒரே ஒரே இது மட்டும்தான், மாதா தண்ணி. மாதா தண்ணி நான் எடுத்துகிட்டு போய் தரணும். ஆனால் ஆக்சுவலி அவங்க இந்து இருந்தாலும் நான் தரணும்னு என் மனசில் இருந்துச்சு. உடனே நான் வீட்டுக்கு போயிட்டு மாதா கிட்ட அந்த தீர்த்தம் எடுக்கும்போது, மாதாவே அவங்க வீட்டுக்காரர் கண்டிப்பாக திரும்ப வரணும், நான் வந்து சாட்சியாக நிற்கிறேன்னு ஜெபம் பண்ணி அந்த மாதா கிட்ட எடுத்துன்னு போய் அவர்கிட்ட தந்தேன். நீங்கள் எடுத்துன்னு போய் தரீங்களோ தாங்க, குடிக்கிறாரோ இல்லையோ தெளிங்கன்னு சொல்லிட்டு தந்து அனுப்பினேன். அங்கே இருக்கிறவங்க கூட உன் வாக்கு பழகிட்டோம், எனக்கு அதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்த்தத்தை எடுத்துன்னு போங்க நாங்கள். ஆனால் அவரால் குடிக்க முடியல, ஆனால் தெளிச்சு விட்டாங்க. இப்போ வந்து அவர் வந்து நேற்று நான் ப்ரேயர் பண்ணேன், நேற்று ப்ரேயர் பண்ணி கடவுளே அவர் நல்லபடியாக வரணும். உடனே எங்கள் சிஸ்டர் கால் பண்ணி அவர் வீட்டுக்கு வந்திருக்காரு வா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பேசும்போது, நன்றிங்க, எனக்காக ஜெபிச்சதுக்கு நன்றி. நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், மாதா தான் நான் இந்த இடத்துல வந்து எங்கள் அக்கா கிட்ட பேசணும், நான் உங்களை பார்க்கணும், இதுக்கு வந்து மாதா தான் இந்த அளவுக்கு காரணமாக இருந்திருக்காங்க. எல்லாருக்கும் மாதாக்கு கடவுளுக்கு மட்டும் நன்றி சொல்லுங்க, அதுவே போதும்னு சொல்லிட்டு நான் கடவுளுக்கு அப்போ நான் சாட்சியாக நிற்கிறேன்னு சொன்னேன். கடவுளுக்கு நன்றி, மாதாவுக்கு நன்றி. அவர் பொழைக்கவே மாட்டாருன்னு சொன்னாங்க. சுத்தமாக 10 மணிக்கு நாங்கள் சொல்கிறோன்னு சொன்னாங்க. அப்புறம் 11 மணிக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அங்கே எல்லாமே இழந்துருவாரு தான் முடிவு பண்ணாங்க. ஆனால் ஒன்றொன்னா ரெடியாகி இப்போ ரிட்டர்ன் வந்து வீட்டில் இருக்காருன்னா அதோட சாட்சி வந்து மாதா தீர்த்தம் தான். அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி மாதா, மரியே வாழ்க. கரங்களை தட்டி நன்றி சொல்லிக்கொள்வோம். மரியே வாழ்க. என் பேர் அந்தோனி அம்மா. நான் பிபிஎம்பியில் ஒர்க் பண்ணுறேன். என் கூட இருக்கிறவங்க எல்லாருக்குமே பர்மனெண்ட் ஆச்சு. எனக்கு மட்டும் ஆகலைன்னு ரொம்ப இங்கே வந்து அழுந்தேன். என்னம்மா எல்லாருக்கும் மட்டும் பர்மனெண்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு மட்டும் பண்ணலையேன்னு நினச்சி நான் ரொம்ப இங்கே நினச்சிட்டு போனேன். அப்புறம் தீர்த்து எடுத்துன்னு போய் குடித்தேன். அப்புறம் சொன்னாங்க, உன்னோட பேர் மாற்றிக்கோ, இல்லை உன் ஜாதியை விட்டுரு, கிறிஸ்டியன் ஜாதியை விட்டுரு, இந்துவில் வந்துருன்னு எல்லாம் எனக்கு சொன்னாங்க. எல்லாம் ரொம்ப கொழுப்புனாங்க. நான் என்ன சொன்னாலும் நான் ஒரே வார்த்தை சொன்னேன், நான் கிருஷ்ணா பிறந்து கிருஷ்ணாவே சாவுறேன், அதான் இந்த வேலைன்னு எனக்கு பர்மனெண்ட் இல்லை, இருந்தால் கொடுங்க, இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி மேலதிகாரிகிட்ட சொன்னேன். அப்புறம் அவங்க என்னன்னு சொன்னாங்க, இல்லைம்மா நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிற, உனக்கும் பர்மனெண்ட் ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லைன்னு என்ன கேட்டாங்க. ஆமாம் சார், அதுக்காக என்னோட ஜாதி நான் விட முடியுமான்னு நான் உங்களுக்கு கேட்டேன். அப்புறம் என்ன சொன்னாங்க, உன்னோட இஷ்டம், நீ பர்மனெண்ட் ஆகிற மாதிரி தான் உன்னோட பேர் மாற்றிக்கும், அப்புறம் உன்னோட கேஸ்ட்டும் மாற்றிக்கோன்னு எனக்கு எல்லாம் சொன்னாங்க. நான் கேஸ்ட்டும் மாற்றல, பேரை மாற்றல, எனக்கு இந்த வேலை தான் வேணும்னு அம்மா வந்து கேட்டு போனேன். அதே மாதிரி என் பேர் அந்தோனி அம்மா இருக்கிறது அனிதான்னு மாற்ற சொன்னாங்க. அனிதான்னு சொன்னாங்க, உனக்கு எல்லாமே பர்மனெண்ட் ஆகுது, அனிதான்னு சொல்லி யார்கிட்டையும் சொன்னாங்க. நான் யார்கிட்டையும் ஒன்றும் சொல்லலை, அந்தோனி அம்மா தான் இப்போத்துல வரைக்கும் அதுதான் இருக்கிறது. அதனால அங்கே வந்து ஜெபிச்சுட்டு போனேன். அதனால எனக்கு பர்மனெண்ட் ஆச்சு. எனக்கு பர்மனெண்ட் வந்து எனக்கு ஒரு ஆச்சரியம். இன்ஸ்பெக்டர் ஹெல்ப் பண்ணல, மேஸ்திரி ஹெல்ப் பண்ணல, என்னோட லேபர் யாரும் ஹெல்ப் பண்ணல, ஃப்ரெண்டு யாரும் ஹெல்ப் பண்ணல. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல மாதா என்னோட ஃபைலை மூவ் பண்ண வச்சிருந்து, இவளுக்கும் ஒரு பர்மனெண்ட் ஆகணும்னு சொல்லி என்னோட ஃபைலை மூவ் பண்ண வச்சிருந்து மாதா கடவுள் நான் ரொம்ப நன்றி சொல்லேன். இந்த வாழ்க்கை எனக்கு கடவுள் கொடுத்த வாழ்க்கை. இந்த மாதிரி ஒரு பர்மனெண்ட் ஆகும், எனக்கு இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப் எனக்கு கிடைக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கல. அதனால எனக்கு அந்த வேலை பர்மனெண்ட் ஆனது அம்மா கொடுத்த வரோன்னு நினைக்கிறேன். அம்மாவுக்கு ரொம்ப 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 நன்றி. என் உயிருள்ள வார்த்தை வரைக்கும் அம்மா பேர் சொல்லி தான் ஜெபிச்சுன்னு இருப்பேன். ரொம்ப நன்றி மாதாவே, நன்றி. அம்மாவை மரியே வாழ்க, மரியே வாழ்க. கரங்களை தட்டி நன்றி சொல்லிக் கொள்வோம். மரியே வாழ்க. எல்லாருக்கும் மதியான வணக்கம். நாங்கள் கேஜிஎஃப்லேருந்து வந்திருக்கிறேன். நான் 15 வருஷத்துக்கு முன்னதாக இங்கே வந்திருந்தேன். அப்பொழுது என் கணவருக்கும் என் பிள்ளைகளுக்கும் வேலை இல்லாமல் இருந்துச்சு. அப்போ நான் முதல் தடவை எங்கள் அக்கா பையன் ஃபோன் பண்ணி, அக்கா நீ வருஷத்துக்கு ஒரு தடவை போய் பாரு, உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் இப்போ அப்படின்னு சொன்னான். அந்த நேரத்தில் எனக்கு இந்த இடத்துக்கு வரது கூட என்னால் பஸ் ஃபேர் இல்லை என் கையில். அப்பொழுது என் அக்கா பையன் சொன்னான், நான் தரேன்க்கா நீ போயிட்டு வா அப்படின்னு. நானும் என் மகன் எங்கள் கணவர் 3 பேரும் வந்தோம். வந்து ஜெபிச்சுட்டு அம்மாவிடம் கண்ணீரோடு ஜெபிச்ச உடனே போனதும் வீடு கட்டினேன். 3 பேருக்கும் வேலை கிடைச்சிச்சு. என் 2 பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணேன். என் பேர பிள்ளைகளை கண்ணில் பார்க்க வச்சாங்க அன்னை மரியம்மா. அதனால நான் தினமும் இந்த ஜெபமாலை விட மாட்டாங்க. எவ்வளோ ஒரு கஷ்டம் வந்தாலும் கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட முழங்காலிட்டு, மாதாவிட முழங்காலிட்டு ஜெபிப்பேன். ஜெபந்தான் நம்மளுக்கு ஜெயம்.
மனுஷர்கிட்ட நம்ம பேசினாலும் ஒன்றும் கிடைக்காது. மாதாவிடம் நம்ம கிட்ட கேட்டோம்னா நம்மளுக்கு அருமையா அம்மா இயேசுவாவிடம் பரிந்து பேசி நம்மளுக்கு தேவையானதெல்லாம் அம்மா நம்மளுக்கு பெற்று தருவாங்க. எனக்கு செய்த அனைத்துக்கும் மாதாவுக்கு இயேசுவுக்கு கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றி. நான் பெங்களூர்ல இருந்து வந்துட்டேன். என் கோல்ட் ஆயிடுச்சு, பேசாம. என் பேர் சௌரியமா. நான் விதவி. எனக்கு 8 பிள்ளைங்க, 4 பொண்ணு 4 பையன். இதுல அந்த லாஸ்ட் பையன் டோனின்றவனு சின்ன குழந்தைங்க தூக்கின்னு வந்து எங்க வீட்டுக்காரங்க என் 8 பிள்ளைங்கள நீ தாம்மா காப்பாற்றணும்னு சொல்லிட்டு பேர் எழுதின்னு வச்சுட்டு போனேன். இந்த 8 பிள்ளைங்கள அவங்க தான் எனக்கு காப்பாற்றி விட்டாங்க. போன வருஷம் என் பையனை என் பேத்தி பாட்டு கிளாஸுக்கு போய் பாட்டு கிளாஸ் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு வரும்போது நான் வந்து இட்லி போன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கூப்பிடுச்சு. எங்கள் பையன் போய் அந்த பொண்ணை இன்னும் வரத்துல எங்கே மாக்குறேன்னு ஃபோன் பண்ணி சொன்ன வந்து தலையை சுற்றி வெட்டிட்டான். இந்த சோட்டில் வெட்டிட்டான். 40 தையல் தலையில். அந்த தையில இது பண்ணிட்டு போரிங் ஹாஸ்பிட்டல் இட்டுன்னு போட்டு எங்கள் பையன் அந்த தையல் போட போகும்போது அம்மா அந்த வெட்டினவனை நீ மன்னிச்சிருப்பான்னு சொன்னான். நானும் அதான் மக்கள் உன்னை கேட்குறேன், அந்த வெட்டினவனை நீ மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு சங்கீதம் 91 ஜோமாலியா சொன்னேன். சங்கீதம் 121 ஜோமாலியா சொன்னேன். சங்கீதம் 26 ஜோமாலியா சொன்னேன். இந்த ஜோமாலியா சொல்லிட்டு எனக்கு யாருமே தொலை இல்லை. என் பையனுக்கு வந்து தையல் போடும்போது மா நீட்டா போய் நாகமங்கலம் 100 மாதா தான் பையனுக்கு தையல் போடணும், யாரும் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் வந்து அந்த தையல் போட்டாரு. அந்த டாக்டர் பிடிச்சி தள்ளிட்டு ஒரு பொம்பளை டாக்டர் வந்து 40 தையல் பிடிச்சி இந்த 40 தையலுக்கு என் மகனுக்கு உயிர் மூச்சு கொடு, நீ உயிர் மூச்சு கொடுன்னு சொல்லிட்டு என் பிள்ளைங்க சொல்ல தவறு கோயில் வீடு ஸ்கூலு இது 3 தான் இது வரைக்கும் வயசாகிக்கிறாங்க. இன்னும் கல்யாணம் ஆகல, இன்னும் பாதுகாப்பு கேட்கிறாங்க. இந்த அம்மா எனக்கு செய்த நன்றி. ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு சப்போர்ட் பண்ணிச்சு. என் பசங்க ஃப்ரெண்டு 2 பேர் வந்து ஒருத்தன் 1.5 லட்சம் கொடுத்து எனக்கு 3 லட்சத்துக்கு வீடு வாங்கி கொடுத்தாங்க. நான் இருக்கிறது சின்ன வீடு. அவனுக்கு என்னால் நன்றி சொல்லி எப்படி சொன்னாலும் சொல்ல முடியாது. மாதாமா நீ தான் அவனுக்கு நன்றி சொல்லணும்னு எங்க பெரிய பையன் குடிய குடிச்சிட்டு காணாது போயிட்டான். இந்த அம்மா கிட்ட மீண்டும் இன்னும் வந்து விட்டுட்டாங்க. நான் எவ்வளவு நன்றி சொன்னேன் மாதாவுக்கு போதாது. எனக்கு இவ்வளவு நன்றி சொன்னதுக்கு அவங்க எவ்வளவு துன்ப துயர வேதனை கொடுத்தாலும் என் பாவத்துக்கு பரிகாரம் மரியாதைக்கு நன்றி சொல்வோம். நேரம் காலம் இல்லாததினால் மாதாவுக்கு நன்றி சொல்லுவோம். தட்டி நன்றி சொல்லுவோம். மரியே வாழ்க. நான் பெங்களூர்லேருந்து வரேன். எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். போன டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி சர்ச்சுக்கு வந்தேன். நான் என்னை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஹாஸ்பிட்டலில். ஆனால் இங்கே வந்து போனதுலேருந்து ஒரு வருஷமாக நான் நல்லா இருக்கிறேன். வேலைக்கு போகிறேன். இப்போ ஓடி நன்றி சொன்னாலும் அம்மாவுக்கு பத்தாது. அதே மாதிரி என் பையனுக்கு கிட்னியில் கல் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் இட்டு போனேன். எனக்கு தெரியாதுமா, நீ பார்த்தீங்கன்னா தனியார் ஹாஸ்பிட்டலில் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னால் முடியாது, நீ தான் பார்த்துக்கணும் தீர்த்தை எடுத்துகிட்டு போய் கொடுத்தா 3 மாதத்துக்கு அப்புறம் அது கிளியர் ஆயிடுச்சு. இப்போ எந்த ஒரு இதில் நல்லா காலேஜுக்கு போயிட்டு வரான். மரியே வாழ்க. என்ன ரொம்ப நேரம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. கோடி நன்றி சொன்னாலும் அம்மாவுக்கு எனக்கு பத்தாது. கரங்களை சந்தத்தோடு தட்டி அன்னைக்கும் தெய்வத்துக்கும் நன்றி சொல்லுவோம். மரியே வாழ்க. நாங்கள் ஒசூர்லேருந்து வரோம். எங்கள் பேர் மேரி. எங்கள் அம்மாவுக்கு ஓப்பன் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. அதனால் நான் மாதா கிட்ட வேண்டிக்கிட்டேன். அம்மா நல்லபடியாக வீட்டுக்கு வந்தாங்கன்னாங்க. நான் சாட்சி சொல்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன். அம்மா இப்போ ஆப்ரேஷன் பண்ணி 2 வருஷமாக ஆகுது. ஓப்பன் சர்ஜரி பண்ணி இப்போ 2 வருஷம் ஆகுது. இப்போ நல்லா இருக்கிறாங்க. மாதாவுக்கு கோடான நன்றி. கரங்களை தட்டி மரியே வாழ்க. அனைவரும் மண்டியிடுவோம். இதே ஆசீர்வாதங்கள்
நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. அப்ப வடிவிலே பிரகாசமாக நம் மத்தியிலே வீற்றிருக்கின்ற தெய்வம் நம் அருளாதர் இயேசு அவர் செய்த அற்புத செயல்களை சாட்சியாக சொன்னதை கேட்டோம். பிரியமான அன்பு மக்களையும், நம்பிக்கைதான் உன்னை குணமாக்கிற்று. இப்ப சாட்சி சொன்னவங்க எல்லாமே ஆண்டவர் அவங்கள ஸ்பெஷலா போய் தொடல. ஆண்டவர் மேல நீ தான்பா எல்லாம் கெதி, நீ இல்லைன்னா எங்களுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி முழு நம்பிக்கையை ஆண்டவர் மீது வைத்து ஜெபிச்சாங்க. ஆண்டவர் அவருடைய குரலை கேட்டார். அதே போல என் அன்பு மக்களை, இந்த நேரத்தில் இந்த ஆராதனையில எல்லாம் ஒன்று சேர்ந்து உள்ளத்தை ஏறெடுத்து, இயேசுவே என் உள்ளத்திலே வாரும் ஆண்டவரே, என் உள்ளத்திலே குடிகொள்ளும் ஆண்டவரே என்று நாம் ஜெபிப்போம். திருவெளிப்பாடு புத்தகத்திலே அழகாக ஆண்டவருடைய வசனம் சொல்லுகின்றது, ஆண்டவருடைய ஒளியில் நடக்கின்றவர்கள் பிரகாசிக்கின்றவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு நிலவின் வெளிச்சமோ கதிரவனின் ஒளியோ தேவைப்படாது. ஏனென்றால் அவர்கள் ஆண்டவர் முன்னிலையில் பிரகாசிக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள் என்று வேதம் சொல்கின்றது. அதே போல நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக நுழைந்து ஒருக்கமாக ஜெபிப்போம். எல்லோரும் எழுந்து நின்று பாடல் குழுவோடு கரங்களை தட்டி உற்சாகமாக பாடி ஜெபிப்போம். கரம் தட்டி உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? அறிக்கை செய்வோம். உமக்கொப்பானவர் யார்? இயேசுவே, உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மீண்டுமாக உள்ளத்தினால் திறந்து, வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இயேசுவே, உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்?
நன்றி செலுத்துகின்றோம் தெய்வமே. இதோ உமால் ஆசீர்வதித்து அபிஷேகம் செய்யப்பட்ட குருக்கள் வழியாக தெய்வீக சத்தியங்கள் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாக இன்று மாறுவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இயேசுவே, உம்முடைய கதிர், உம்முடைய ஒளி இறங்கட்டும், பிரகாசம் இறங்கட்டும். இயேசுவே, சுடு கர்த்தாவே, தேவர்களுள் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் மாத்திர சாத்தியமா ஒப்பானவர் யார்? இணைந்து கர்த்தாவே, இணைந்து தேவர்களுள் உமக்கொப்பானவர் யார்? ஜீசஸ். வானத்திலும் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து பூமியிலும் உமக்கொப்பானவர் ஜீசஸ். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இயேசுவே, உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? எல்லா கரங்களை வைத்து பிடிப்போம் மக்களே. அபிஷேகம் நம்ம மீது கடந்து வரணும். நம்ம குடும்பத்தை மட்டும் மீண்டும் நான் சொல்றேன், குடும்பத்தை மட்டும் ஒப்பு கொடுங்க. திருத்துதர் பணியிலே 1ஆம் அதிகாரத்துல பேதுருவும் யோவானும் கடந்து போகும்பொழுது முடக்குவாதத்தினால் பாதிக்கப்பட்டவர் சொல்ற, நண்பா, எங்கிட்ட பொண்ணு இல்லை, பொருள் இல்லை, பணமும் கிடையாதுப்பா, நாசரேத்தூர் இயேசுவின் பெயரால் சொல்றேன், எழுந்து போப்பான்றாரு. இயேசுனுடைய பெயருக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு மக்கள். ஆகவே குடும்பத்தை எல்லாம் ஒப்பு கொடுத்து, குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், இன்னும் எந்த காரியமா இருந்தாலும் சரி, இயேசுடைய கரத்துக்கு ஒப்பு கொடுத்து எல்லாம் கூப்பிடுவோம் மக்களை. இயேசுவே, உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஜீசஸ். தொடர்ந்து 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 ஜெபிப்போம் மக்களே. அபிஷேகத்தை வருகின்ற அபிஷேகத்தை உணர்ந்து 5 காயங்கள் அவருடைய ரத்தத்திலிருந்து ஒரு துளி ரத்தம் என் மீது இறங்கு. நன்றி நன்றி நன்றி. நம்முடைய உடல் நலனுக்காக, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்காக நன்றி 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 நன்றி. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. அப்படியே கரத்தை விரித்து கொண்டு நம்முடைய கரங்களில் வைத்திருக்கின்ற தண்ணீர், பொருட்கள் எல்லாவற்றையும் பக்கத்தில் வச்சுக்காங்க. அதற்காக நாம் ஜெபிக்க போறோம். பயன்படுத்துகின்ற தண்ணீர் இயேசுனுடைய அபிஷேகமாக மாறணும். நம்ம வாங்கியிருக்கின்ற பொருட்கள் எல்லாம் இயேசுனுடைய கரம் பட வேண்டும், அது ஆற்றலாக செயல்பட வேண்டும். எல்லாம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு எல்லாம் அதே போல் கரங்களை உயர்த்தி பிடித்து, எஸ்ஸப்பா, நம்பிக்கையோடு உமது திருப்பாத்தில் வச்சிருக்கிறோம் சாமி, இந்த பொருட்கள் மீது உமது வல்லமை இறங்கட்டும் சொல்லி எல்லாம் மீண்டும் கரங்களை உயர்த்தி பிடித்து ஜெபிப்போமா. இயேசுவே 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 இயேசு இயேசு இயேசு. எல்லாம் 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 திருப்பாதத்திலே வைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற எல்லா பொருட்களையும் இயேசுவே அபிஷேகத்தை பயன்படுத்தி
உமது நாமத்தின் பெயராலே இதோ இந்த பொருட்களை நாங்கள் ஆசீர்வதிக்கின்றோம் அப்பா. இந்த பொருட்களை ஆசீர்வதியும் அப்பா, அச்சித்தருளும் அப்பா. இந்த பொருட்களை பயன்படுத்தும் பொழுது தீயவனின் தாக்குதல் அனைத்தையும் ஆண்டவரே நீ தோல்வியடை செய்வீராக. உமது வல்லமை இறங்கட்டும் அப்பா. நன்றி 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 இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 நன்றி. அப்படியே முழந்தால் படியிட்டு மாண்புயிர் கீதத்தை பாடி ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெறும். எல்லாம் முழந்தால் படிடுங்க. வருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இவரை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமா வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றென்றுமே உண்டாகுக. ஆமென். இயேசுவினுடைய அபிஷேகத்தை மட்டும் பாருங்க மக்களே. வல்லமை இறங்கணும், குடும்பத்தை தொடணும். நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? தெய்வகுமாரா தெய்வகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தெய்வகுமாரா தெய்வகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. அபிஷேகம் இறங்கட்டும். ஆமென். பிரசன்னம் இறங்கட்டும். இறங்கட்டும். வல்லமை இறங்கட்டும். இறங்கட்டும். இயேசுவே நன்றி தெய்வமே. இந்த வருடம் முழுவதும் எங்களை ஆண்டு நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆசீர்வதியும். உடைந்த பாத்திரம்னா அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகின்றி இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம்னா அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகின்றி இது யாருக்கு புரியும்? உதவாத எண்ணில் நீர் உறவானே. நீங்க எல்லாம என் உலகம் பிடியாதே. உதவாத எண்ணில் நீர் உறவானே. நீங்க எல்லாம என் உலகம் பிடியாதே. நீங்க இல்லாம என் உலகம் பிடிக்காதே. தெய்வகுமாரா தெய்வகுமாரா என்ன நினைச்சிடுங்க.
தேவகுமாரா தேவகுமாரா அமைதியை பொழியட்டும் சுவாமி. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். ஆசீர்வதிமப்பா. என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? ಎಲ್ಲವನ್ನು ಸಮರ್ಪಿಸ್ತೇವೆ. ದೇವರೇ, ತಂದೆಯೇ, ನಿಮ್ಮನ್ನು ಮಾತ್ರ ಸಾಧ್ಯ ಅಪ್ಪ. ಯೇಸುವೇ, ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳನ್ನು ಯುಗವರನ್ನು ಯೇಸುವೇ ಸಮರ್ಪಿಸ್ತೇವೆ. ஆசீர்வதிசலிதேவே. நன்றி நன்றி. எல்லா இளைஞர்களை, இளம் பெண்கள், நன்றி. குழந்தைகளை சமர்ப்பிக்கின்றோம். கருப்பைகளை சமர்ப்பிக்கின்றோம். குழந்தை பாக்கியத்தை தருகின்ற தெய்வமே, வேலை இல்லாத தடைகள் மாறட்டும் இயேசுவே. உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவன் நான், இது உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவன் நான், இது உலகே அறியும். உதவாத எண்ணில் நீர் உறவானே, இல்லாம என் உலகம் விடியாதே. உதவாத எண்ணில் நீர் உறவானே, நீங்க எல்லாம என் உலகம் விடியாதே. நீங்க எல்லாம என் உலகம் விடியாதே. நன்றி நன்றி. தெய்வகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. கண்ணீர் மாறட்டும் அப்பா. உடைந்து போய் வந்திருக்கின்ற குடும்பங்கள், இயேசுவே, உண்மையை நம்பி வந்திருக்கின்ற பிள்ளைகள், மாதாவே, தெய்வத்தின் தாயே, பரிந்து பேசும் அம்மா. உண்மை நோக்கி வந்துள்ள குடும்பங்கள் உயர்த்து உயர்த்து. இயேசுவே தொடு. இயேசுவே 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 எல்லோரும் தலைவணங்கி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன்னா? நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுள். அன்னை மரியாளுக்கு நன்றி பாடல் பாடுவோம். அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே
நீர் வாழ்க, எங்கள் மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீர் வாழ்க, எங்கள் மாதா நீர் வாழ்க. உருகாத நெஞ்சமெல்லாம் உருகுதம்மா, உன் அருகாமை காண இருள் விலகுதம்மா. உருகாத நெஞ்சமெல்லாம் உருகுதம்மா, உன் அருகாமை காண இருள் விலகுதம்மா. உலகங்கள் கூறுகின்ற உன் அன்பு பெருமைகளை, உலகங்கள் கூறுகின்ற உன் அன்பு பெருமைகளை உம் சந்நிதியில் உணர்ந்து கொண்டோ, ஒரு நாளில் ஒரு நாளில் ஒரு நாளில் ஒரு நாளில் ஒரு நாளில் ஒரு நாளில் அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீர் வாழ்க, எங்கள் மாதா நீர் வாழ்க. ತೋಟ ಇತ್ತಲಿಂದ ಹೂಗಳನ್ನಾಯ್ದು ತಂದು, ತೋಟ ಇತ್ತಲಿಂದ ಹೂಗಳನ್ನಾಯ್ದು ತಂದು, ನಿಮ್ಮ ಪಾದ ಚರಣಕ್ಕಿಂದು ಶಿರಬಾಗಿ ಅರ್ಪಿಪೆವು. ದೀನರಾ ಓ ಮಾತೆಯೇ ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಆಲಿಸಿರಿ, ದೀನರಾ ಓ ಮಾತೆಯೇ ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಆಲಿಸಿರಿ. ಅಮ್ಮ ಮರಿಯಮ್ಮ ಅಮ್ಮ ಮರಿಯಮ್ಮ ನನ್ನ ಯೇಸುವಿನ ತಾಯಿ ನೀನಮ್ಮ. ಮಾತೆ ಮರಿಯಮ್ಮ ನಿನ್ನ ಮಕ್ಕಳ ಸಲಹಮ್ಮ. ಅಮ್ಮ ಮರಿಯಮ್ಮ ನಿನ್ನ ಯೇಸುವಿನ ತಾಯಿ ನೀನಮ್ಮ, ನನ್ನ ಯೇಸುವಿನ ತಾಯಿ ನೀನಮ್ಮ.